Hi, welcome to Max Class YouTube channel once again. In this video session, we are going to see relations and functions exercise 1.4 1 to 8 sums with examples also. இப்ப பாருங்க இங்க example 1.13 question இங்க நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். இங்க பாருங்க let a equal to 1 2 3 b equal to 4 5 6 7 f equal to 1 4 2 5 3 6 be a function from a to b. Show that f is 1 1 but not onto function. So இப்போ கொடுத்திருக்கிற क्वेश्चनல இருந்து நம்ம given that எல்லாம் எடுத்து first எழுதிடலாம். What given that a equal to 1 2 3 b equal to 4 5 6 7 f equal to 1 4 2 5 3 6 கொடுத்திருக்கிறதெல்லாம் நான் first எழுதிட்டேன். இப்போ பாருங்க இப்போ எப்படி போட போறோம்ன்றத கவனிச்சு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க என்ன கேக்குறாங்க நம்மள show that f is 1 1 but not onto function. ஸோ நம்ம லாஸ்ட் கான்செப்ட் வீடியோலே நம்ம கிளியராக என்ன பண்ணோம் லேர்ன் பண்ணிட்டோம். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்ட்டு ஆர்டர்ட் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்புறம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆரோ டயக்ராம், டேபிள் அண்ட் லாஸ்ட் என்னது கிராஃப். இந்த மாதிரி 4 ஃபார்ம்ஸில் we can able to represent a function. Here f is given as ordered pair. இப்போ ordered pairs-ஆ கொடுத்துருக்குறாங்க. நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க இது ஒரு 1 ஃபங்க்ஷனான்னு நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஈஸியாக செக் பண்ணலான்னா என்ன பண்ணலாம் சிம்பிளாக ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணி பார்த்து இந்த ஃபங்க்ஷனு 1 ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டு ட்ரா ஆரோ டயக்ராம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இது ஒரு செட்டு ஏ செட்டுக்கு ஒன்று போட்டுக்கிறோம். அதே மாதிரி பி செட்க்கு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இது திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட் பி. ஓகே இப்போ இங்கே பாருங்கள் ஏ செட்டில் என்ன இருக்குது 1 2 3, பி செட்டில் என்ன இருக்குது 4 5 6 7. ஓகே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே கொடுத்துருக்குற எலமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் இப்போ ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த ஆர்டர் பேர்ஸ் எது எதோட மேப் ஆகிருக்கு, எந்த எலமெண்ட் ஏ செட்டில் இருக்கிறது பி செட்டில் எந்த எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும் ஆரோ டயக்ராம் போட்டு ஏரோ மூலமாக அதை நம்ம என்ன பண்ணணும் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். பாருங்கள் 1 மேப்ஸ் வித் 4. ஸோ 1லேருந்து 4க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஏரோ போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2 மேப்ஸ் வித் 5. So 2 to 5. Next 3 maps with 6. So 3லேருந்து ஒரு லைன் போட்டுரும். ஸோ இது 6 வரைக்கும் வந்துச்சு. இப்போ பாருங்கள் இது என்ன ஃபங்க்ஷன் நம்மள சொல்கிறாங்க வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க 1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே இப்போ let us recall what is 1 function. What is 1 function? For every element in A there should be an distinct image in B. இப்போ ஏல இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பியில் ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது 1 ஃபங்க்ஷன். பாருங்கள் ஏல இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எல்லாத்துக்கும் பியில் ஒவ்வொரு இமேஜ் நமக்கு கிடைச்சிருது இல்லையா. அப்போ இது கிளியர்லி இது நமக்கு பார்த்தாலே தெரியுது 1 ஃபங்க்ஷன். சரி இப்போ onto ஃபங்க்ஷன்னா என்ன onto ஃபங்க்ஷன் மீன்ஸ் if the codomain and the range are equal. codomain is equal to rangeனா அந்த given ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் onto ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே இப்போ இதில் codomain என்ன பாருங்க codomain is 4 5 6 and 7. இதுதான் codomain. ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் வந்து 4 5 6. ரேஞ்ச் வந்து இந்த டொமைன்லேருந்து வரக்கூடிய அந்த ஏரோ ஐ மீன் டொமைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு எது இமேஜாக இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போ இதில் ரேஞ்சு 4 5 6. அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கா ஈக்குவல் இல்லையா ஈக்குவலாக இல்லை. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது நாட் ஆன் டு. அதை கிளியராக நம்ம எழுதிடணும். இப்போது கேட்டதை நம்ம எதை பண்ணிட்டோம் ஏரோ டயக்ராமை வச்சு என்ன பண்ணிட்டோம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் f such that a tends to b தான் நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ எழுதும்போது என்ன சொல்லலாம் அந்த ரீசன் எழுதும்போது here
each element in A has distinct image in B. Therefore, it is 1-1 function. அப்புறம் அடுத்தது not onto. அதை என்ன சொல்லணும்னா since the range is not equal to the codomain என்னது it is not on to function. ஓகேவா? இப்போ ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இல்லாததுனால இது என்னன்னு சொல்கிறோம்? ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சம் புரிஞ்சுதா? ஷல் வி பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் சம்? இப்போ எக்ஸாம்பிள் 1.14 பார்க்கலாம். பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ ஈக்குவல் டு -2 -1 0 1 2 and f such that a tends to b is an onto function defined by f of x equal to x square plus x plus 1. Then find b. இப்போ நமக்கு வந்து ஒரு செட் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு செட் b ஓட எலமெண்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க? ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஏவோட வேல்யூஸை அந்த ஃபங்க்ஷனில் போட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா பியோட வேல்யூஸை என்ன பண்ணணும்? ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறோன்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் தட் கொடுத்துருக்கிறத எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்? எடுத்துங்க என்ன பண்ணியிருக்கேன்? கிளியராக எழுதிட்டேன் இல்லையா? given that a equal to -2 -1 0 1 2. ஸோ ஃபங்க்ஷன் எங்கே போகுது? a to b போகுது இல்லையா? நெக்ஸ்ட்டு f of x equal to x square plus x plus 1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹியர் we have to substitute each and every element of a in the function separately. ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு எலமெண்ட் ஏவோட ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணணும்? தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? தட் இண்டிவிஜுவல் வேல்யூ இஸ் தி வேல்யூ ஆஃப் த செட் பி. அதில் வரக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னது? இந்த செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம அதை ஒன்றா நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றத பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்? -2 எடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் f of -2. substitute -2 for x. இந்த given ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறேன். ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே -2 போட்டோம்னா என்ன வரும்? அப்படியே டேரெக்டாக -2ன்னு வரும். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 -2 ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், இந்த 4ம் 1ம் ஆட் பண்ணிக்கிறேன். 4 + 1 5 5 - 2 என்னம்மா? 3. அச்சா, இப்போ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? எஃப் ஆஃப் -1 கொடுத்துருக்காங்களா? இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ -1 ஹோல் ஸ்கொயர் -1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன? 1. எப்பயுமே மைனஸ் நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? மறந்து மைனஸ் போட்டுறக்கூடாது. ஸோ ஹியர் -1 ப்ளஸ் 1. இப்போ என்ன ஆகும்? இந்த -1ம் ப்ளஸ் 1ம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும். ஸோ அந்த 1 என்ன பண்ணிக்கிறாங்க? அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0. இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. ஸோ இது எல்லாமே 0 ஆகிடும். வெறும்னா இந்த ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 0 + 1 ஈக்குவல் டு வாட்? 1. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னது? எஃப் ஆஃப் 1. இப்போ முதல்ல -1 போட்டோம், இப்போ +1 போடுறோம் இல்லையா? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. 1 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? 1 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இப்போ மொத்தமாக டோட்டலாக ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு? 3 கிடைக்குது. அண்ட் லாஸ்ட்டாக என்ன வேல்யூ? எஃப் ஆஃப் 2. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 அண்ட் ப்ளஸ் 1. வாட் இஸ் 2 ஸ்கொயர்? 2 ஸ்கொயர் இஸ் 4. 4 + 2 ப்ளஸ் 1. இப்போ 4 + 2 என்ன? 8. அப்புறம் 8 + 1
சாரி 4 + 2 நான் 4 ன்னு 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன் 4 + 2 என்னது 6 6 + 1 7 சரியா கரெக்டாக செய்யணும் பாருங்கள் நானே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ப்ளஸ் இங்கே ஸோ 4 + 2 6 6 + 1 வாட் 7 இப்போ என்ன பண்ணியாச்சு ஏவோட ஒவ்வொரு வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் பிக்கு ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் எப்படி எழுத போகிறேன்னா இந்த ஃபார் எவ்ரி எலமெண்ட் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபங்க்ஷனில் இருந்தது அப்படியே ஆர்டர் பேஸில் அப்படியே எழுதுகிறேன் ஃபார் 2 we get what 3 கிடைச்சது இல்லையா அப்போ -1 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது +1 கிடைச்சது அடுத்தது 0 போடும்போது என்ன கிடைச்சது 1 கிடைச்சது 1 போடும்போது 3 அண்ட் லாஸ்ட்டாக 2 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது 7 கிடைச்சது இல்லையா ஓகே இப்போ இதை நான் என்ன பண்ணிட்டேன் ஆர்டர் பேரில் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணிட்டேன் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன் இப்போ இதில் பி எழுதணும் இப்போ பாருங்கள் பினா ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்லாம் ஏல இருக்கும் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்லாம் ஏல இருக்கும் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டொமைன் சொல்கிறோம் செகண்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பியில் இருக்கும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோடொமைன் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இப்போ பியில் என்னெல்லாம் இருக்குது 3 இருக்கா ஃபஸ்ட்டு அடுத்து 1 அடுத்து பாருங்கள் செகண்டும் 1 இருக்குது 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண வேண்டாம் அதனால் என்ன பண்ணிக்கலாம் ஒரு முறை எழுதுனா போதும் அதுக்கடுத்து திரும்பவும் 3 இருக்குது அதுவும் நம்ம ஆல்ரெடி 3 எழுதியாச்சு அதனால் அதை விட்டுடலாம் அப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குது 7 இருக்குது ஸோ 3 1 7 இதுதான் என்னது பியோட எலமெண்ட்ஸு புரியுதா இது எதுவும் டவுட் இல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 1 7 இது என்னதான் இதே தான் ரேஞ்சும் கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்சும் 3 1 7 தான் கோடொமைனும் 3 1 7 தான் இப்போ பாருங்கள் ரேஞ்சும் கோடொமைனும் எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்கா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் சொல்கிறது ரேஞ்சும் டொமைனும் ஈக்குவலாக இருந்தால் வெரி குட் இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனு ஆன் டு ஃபங்க்ஷன் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு சம்லேருந்தும் நம்மளால் அந்த கான்செப்ட்ஸை என்ன பண்ண முடியும் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாமா ஓகே இப்போது எக்ஸாம்பிள் 1.15 பார்க்கலாம் பாருங்கள் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க 1.15ல் let f be a function f such that n tends to n be defined by f of x equal to 3x plus 2 x belongs to n find the images of 1 2 3 find the pre-images of 29 comma 53 identify the type of function சரி ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் given that கொடுத்துருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிட்டோம் f such that n tends to n so here what is n சொல்லுங்கள் what is n நம்ம மேக்ஸில் நிறைய symbolic representation யூஸ் பண்ணுறோம் so this n is the basic symbol so in this n clearly indicates what natural numbers அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் n நம்ம சொல்கிறோம் so natural number starts with 1 2 and 3 smallest natural number is 1 and what is the largest natural number infinity நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா we keep on writing natural numbers நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டினியூஸாக எழுதிட்டே போக முடியும் சரியா அதனால் நமக்கு வந்து அதில் லார்ஜஸ்ட் நம்பரை நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது நிறைய நம்பர்ஸு போயிட்டே இருக்கும் ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது நேச்சுரல் நம்பர்லேருந்து திரும்பியும் எதுக்கே போகுது நேச்சுரல் நம்பருக்கே போகுது ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க f of x equal to 3x plus 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸும் எதில் இருக்குது நேச்சுரல் நம்பரில் இருக்குது இப்போ இப்படி இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க இமேஜஸ் ஆஃப் 1 2 3 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அண்ட் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53 என்ன பண்ண சொல்கிறாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இமேஜஸ் ஆஃப் 1 2 3 போடலாமா ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் அப்போ இமேஜஸ் ஆஃப் 1 2 3 இப்போ நான் என்ன பண்ணணும்னா x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 2 x ஈக்குவல் டு 3 நம்ம என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா x ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ x ஈக்குவல் டு 1 போடும்போது என்ன பண்ணுங்கள் இந்த ஃபங்க்ஷனில் தானே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் f of 1 ஈக்குவல் டு 3 into 1 plus 2 3 into 1 3 3 plus 2 equal to 5 next என்ன பண்ணணும் x equal to 2 போடலாமா x equal to 2 போட்டோம்னா f of 2 equal to 3 into 2 plus 2 3 2s are 6 6 plus 2 equal to 8
தேர்டா x equal to what 3 substitute பண்ணுங்க x equal to 3 equal to f of 3 and f of 3 equal to 3 into 3 plus 2 3 into 3 என்னமா 9 9 plus 2 9 plus 2 equal to what 11 இப்போ என்ன பண்ணோம் அப்போ என்ன பண்ணிட்டோம் 1 2 3 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் xக்கு தனித்தனியாக நமக்கு அப்போ அதுக்கு 3 ரிசல்ட்ஸ் கிடைச்சது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக 5 8 7 அப்போ இந்த x equal to 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா திஸ் இஸ் இன்புட் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச அந்த 5 8 11ங்கிறது என்னது அது அவுட்புட் இந்த f of xக்குள்ளே நம்ம போட்டோம் இல்லையா f of x equal to 3x plus 2ன்றது இது அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா இதுதான் என்னது ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு இல்லையா அப்போது எழுதும் போது லாஸ்ட்டாக எழுதலாம் therefore the images of 1 2 3 are என்னன்னு எழுதணும் 5 8 11 இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்க என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 and 53 இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபார்மேட்டில் எழுதும்போது f of 1 equal to நான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்க f of 1 equal to என்னன்னு சொல்லணும் 5ன்னு சொல்லுவோம் அப்போது இந்த 5ங்கிறது எதோட இமேஜ் 1ஓட இமேஜ் வந்து 5 இப்படி சொல்லும் போது இமேஜ் இது ஓகேவா அப்போ 5ஓட ப்ரீ இமேஜ் என்னது 1 ஸோ ப்ரீ இமேஜ் ஓகே ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்களா ப்ரீ இமேஜ் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம இங்கே நமக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடச்சிதுன்றதுனால இமேஜும் ப்ரீ இமேஜும் நான் ஈஸியாக சொல்லிட்டேன் இப்போ எனக்கு வந்து அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணுன்ற அந்த எக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட்டே நம்ம பண்ணணும் இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம் வாட் 29 எடுத்துக்கலாம் இப்போ we know that f of x ஓட வேல்யூ என்ன f of x equal to சொல்லுங்க 3x plus 2 இதுதானே கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த 3x plus 2 equal to 29 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம் x ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்க 3x plus 2 equal to 29 ஸோ 3x equal to இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா என்னவா மாறும் -2 வரும் அப்போ இங்கே பாருங்கள் நான் இங்கே போடுறேன் இப்போ 29 -2 equal to what 27 3x equal to 27 அப்போது x equal to 27 by 3 1 3s are 3 9 3s are 27 அப்போ therefore x equal to what 9ன்னு நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சரு கிடைச்சிரும் ஸோ எக்ஸோட வேல்யூ 9ன்னு இப்போ போட்டுட்டோமா அப்போது திஸ் இஸ் தி ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 ஓட ப்ரீ இமேஜ் என்னது 9 ஓகே இப்போ இதே மாதிரி எதுக்கு போடணும் 53ன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்போ 53 இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து அதையும் போடலாமா ஓகே பாருங்க ஸோ இப்போ பாருங்க f of x equal to 53ன்னு another value substitute பண்ணியிருக்கோம் அப்போ 3x plus 2 equal to 53 இப்போ இந்த 2 இந்த சைடு வந்ததுன்னா 53 minus 2ன்னு வரும் 53 minus 2 what 51 இல்லையா இப்போ அந்த 51 3x equal to 51 அப்போ therefore x equal to என்ன வரும் 51 by 3ன்னு வருமா 51 3ஆல் டிவைட் பண்ணோம்னா பாருங்கள் அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான் 1 3s are 3 இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 1 3s are 3 ரிமைண்டர் 2 அப்போ இது 21 7 3s are 21 அப்போ therefore x equal to what 21ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அதுலேன்னா ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் தி ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டைப்பை எந்த டைப்பில் இது வரும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம we have learned there are many types of function one function into function many to one function on to function இந்த மாதிரி நம்ம நிறைய டைப் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் இந்த ஃபங்க்ஷன் எந்த டைப்பில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க இப்போ பாருங்கள் அதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா அப்போ அந்த நம்ம ஆர்டர் பேஸில் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get என்ன வந்தது நமக்கு 5ன்னு வந்தது நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 2ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடச்சிது 8 ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 3 we get 11 ஸோ அப்போது இதே மாதிரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் we get another element in என்னது அதுவும் nலே கிடைக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் எதுலேருந்து போகுது f such that n tends to n
நேச்சுரல் நம்பர்லேருந்தே ஃபங்க்ஷன் திரும்பவும் எதுக்கு போகுது, நேச்சுரல் நம்பருக்கே என்ன பண்ணுது போகுது இல்லையா. அப்போ இதோட டொமைன் எழுதலாமா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதான் நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இதோட டொமைன் என்ன, 1 2 3 எக்ஸட்ரா போட்டுகிட்டே போகலாம், அதுதான் டொமைன். ஓகேவா. கோடொமைன் பாருங்கள். இப்போ இதோட கோடொமைன் என்ன, கோடொமைனும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஏன்னா ஃபங்க்ஷன் எதுலேருந்து எதுக்கு போகுது, n to n தான். அப்போது டொமைனும் நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கும், கோடொமைனும் எதில் தான் இருக்கும், நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கும். ஸோ அகெயின் கோடொமைன் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா. இப்போ நம்ம ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச் வந்து பாருங்கள், ரேஞ்ச் என்ன இருக்குது, 5 8 11 எக்ஸட்ரா. ரேஞ்சும் இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு ரேஞ்ச் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இல்லையே, 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது கோடொமைனில் ரேஞ்ச் இல்லாமல் சில எலமெண்ட்ஸும் இருக்கும். அப்போது ரேஞ்சும் கோடொமைனும் என்னது, நாட் ஈக்குவல். அப்போது அது மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ தேர் எக்ஸிஸ்ட் ஒன் டிஸ்டிங்க் எலமெண்ட் இன் பி. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜ் பியில் இருக்குது. அப்போ இதை பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியுது. பாருங்கள், 1க்கு 5, 2க்கு 8, 3க்கு 11. இப்போ 4 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 14 கிடைக்கும். அப்போ 5க்கு 17 அப்படியே ஒன்று ஒன்றா எனக்கு கிடச்சிட்டே போகும். நீங்கள் அடுத்தது நான் 3 வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், 4 5 என்ன பண்ணி பாருங்கள், போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, இது ஒவ்வொரு இன்புட்க்கும் ஒரு டிஸ்டிங்க்டான அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இது என்ன ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம், 1 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ 1 1. அப்போ இதை எழுதும்போது therefore இது என்ன ஃபங்க்ஷன், இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். அப்புறம் என்ன கிடையாது, ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது, 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஆன் டு இல்லை. ஏன் ஆன் டு இல்லைன்னு சொன்னால் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இல்லை, அதனால் இது ஆன் டு இல்லை. அப்போ ஆன் டு இல்லைன்னா அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும், இன்டூ ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லுங்கள் பாப்பா, இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன, யாருக்கு ஞாபகம் வருது, இன்டூ ஃபங்க்ஷன் மீன்ஸ் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் set B or codomain which is not an image of set A. அப்போ டொமைனில் ஏதாவது எலமெண்ட் இருக்கணும். எப்படி, அது வந்து கோடொமைனில் ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கணும், அது இமேஜாக இல்லாமல். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேஞ்ச் 5 8 11லேருந்து தான் நம்ம ரேஞ்சே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த 1 2 3 4லாம் வந்து என்ன கிடையாது, ரேஞ்சு இல்லை. அப்போ அதெல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குது, இமேஜ் இல்லாமல் இருக்குது இல்லையா. அப்போ அந்த மாதிரி இமேஜாக இல்லாமல் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா செட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம இன்டூ ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ இன்டூ இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ இன்டூ ஃபங்க்ஷனுக்கு ஏன் இன்டூ ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுதா உங்களுக்கு, ஆன் டுக்கு ஆப்போசிட் தான் இன்டூ. ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. ஓகே, இப்போ நான் எக்ஸசைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சம் இங்கே உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மைன் வெதர் த கிவன் கிராஃப்ஸ் represent a function or not நம்மள என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ give reasons for your answer concerning each graphன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம கான்செப்ட் வீடியோவில் பார்த்தோம். சரியா, அது உங்களுக்கு ஞாபகம் வந்ததா பாருங்கள். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட்னு நம்ம 2 டெஸ்ட்டை பார்த்தோம். இதில் இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தான் கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து ஃபங்க்ஷனான செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ வாட் இஸ் இட் மீன், அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன, அதை நம்ம எப்படி சொல்லலாம். அப்போது ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த கிராஃபில் இஃப் த வெர்டிக்கல் லைன் கட்ஸ் தி கிராஃப் at most one point, அதாவது அந்த கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அந்த வெர்டிக்கல் லைன் கட் ஆச்சுன்னா கொடுத்துருக்கிற கிராஃபை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரி, இப்போ அந்த கிராஃபில் அந்த வெர்டிக்கல் லைனு 2 பிளேசஸில் கட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது என்னது, இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, இதெல்லாம் சரி. இப்போ முதல்ல வெர்டிக்கல் லைனுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இதை கரெக்டாக போட முடியும். வாட் இஸ் அ வெர்டிக்கல் லைன், ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக நம்ம ட்ரா பண்ணுற லைன்ஸுக்கு தான் பேர்
வெர்டிக்கல் லைன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ பாருங்கள், இந்த கொடுத்துருக்கிற கிராஃபில் எதெல்லாம் ஃபங்க்ஷன் எதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்போது சொல்லணும். ஸோ நான் ஒரே ஒரு சம் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள், அதனால் இதை நீங்களே என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி போடலாம். நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிராஃபை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். பாருங்கள், நான் எடுத்தோன்னே அங்கே என்ன போட்டுவிட்டேன், ஒய் போடுறதுக்கு எக்ஸை போட்டுட்டேன். ஸோ இது ஒய், இது ஒய் ஆக்சிஸ் தானே அது. பாருங்கள், நான் இங்கே எழுதுறதுக்கு அங்கே எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி நாம் கொஞ்சம் அவசரமாக செய்யும்போது எல்லாருமே என்ன தான் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம் தான். டு எரர் இஸ் ஹியூமன் இல்லையா? அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிக்கணும், மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி போடுறதுக்கு பார்க்கணும். அப்போ எப்போவுமே ஒர்க் அவுட் முடித்தோடனே என்ன பண்ணுங்கள், ஒரு முறை கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத என்ன செய்து பாருங்கள், இன்னொரு முறை ரீசெக் பண்ணி பார்க்கணும். ரீசெக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், மார்க்ஸை லூஸ் பண்ணாமல் நிறைய என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இது ஒய் ஆக்சிஸு. அப்போது இங்கேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸு அண்ட் ஹியர் எக்ஸ் டேஷு, திஸ் ஒன் இஸ் ஒய் டேஷ். அப்போ இந்த மீட்டிங்கில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு குவார்டினேட் ஆக்சஸும் மீட் ஆகிற அந்த பாயிண்ட் இது 0 தான் நம்ம ஆரிஜின் சொல்கிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்குற கிராஃபை நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்படி கொடுத்துருக்குறாங்க, சரியா? இப்போது இந்த கிவன் கிராஃப் ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனான்னு நம்ம எப்படி சொல்கிறது, என்ன பண்ண போகிறோம், நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். நான் என்ன சொன்னேன், வெர்டிக்கல் லைன்னா என்ன, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ரா பண்ணுற லைனு வெர்டிக்கல் லைன் இல்லையா? அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக நான் ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அது ஃபங்க்ஷனை ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கா, ரெண்டு இடத்துல மீட் பண்ணியிருக்கா, கிராஃபை 2 பிளேசஸில் மீட் பண்ணியிருக்கு. பி கியூன்னு 2 பிளேசஸில் என்ன பண்ணியிருக்கு, மீட் பண்ணியிருக்கு. அப்போது இது ஃபங்க்ஷன் இல்லையா? கரெக்ட், சொல்லுங்கள், ஃபங்க்ஷன் இல்லை. ஏன் ஃபங்க்ஷன் இல்லை? பிகாஸ் the vertical line meets the graphs at 2 points P and Q. Therefore, it is not a function. இதுதான் ரீசன். ஓகே, நம்ம ரீசனும் நம்ம எழுதணும் இங்கே. அப்போ எப்படி எழுதணும், since the vertical line meets the graph at 2 points, it is not a function. Okay, புரிஞ்சுதா? இதே மாதிரி இதில் ரிமைனிங் இன்னும் 3 சம்ஸ் இருக்குது. இதை நீங்களே என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறீங்களா, கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா நீங்களே? எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை என்ன பண்ணணும், நான் கேட்கும்போது சொல்லணும். ஓகே, இப்போ அடுத்த சம்முக்கு போகலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸசைஸில் 4th சம் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளில் என்னென்ன சம்ஸ் பார்த்தோமோ அந்த மாடலில் இருக்க சம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு அது அப்படியே ஈஸியாக என்ன இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். சரியா? பேலன்ஸ் இருக்க சம்ஸை நம்ம லேட்டராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் n to n டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1 இஸ் 1 பட் நாட் வாட் ஆன் 2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 1 ஃபங்க்ஷன், ஆனால் என்ன ஃபங்க்ஷன் இல்லை, ஆன் 2 ஃபங்க்ஷன் இல்லைன்றதை நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், given that ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் எக்ஸாம்பிளில் நம்ம போட்டுட்டோம் இல்லையா, அதனால் நான் given that போட்டு உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். given that f such that n to n f of x equal to 2x minus 1. அப்போ nங்கிறது நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வாட் 1 2 3 4 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது நேச்சுரல் நம்பர் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வேல்யூ எக்ஸுக்கு 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறான். ஓகே, ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1 while substituting x equal to 1 in f of x, we get இங்கே பாருங்க 2x minus 1ன்ற இந்த ஃபங்க்ஷனில் x பதில் 1 போட்டோம்னா 2 into 1 minus 1, 2 minus 1 என்ன கிடைச்சது, 1 கிடைச்சது. அதே மாதிரி x equal to 2 போட்டோம்னா 2 into 2 minus 1, 2 2s are 4, 4 minus 1 3, அப்படியே 3 4 5 6 அப்படியே வரிசையாக போட்டே போகலாம். நான் இங்கே 5 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைக்குது, 4க்கு 7 and for 5 we get
9. So f equal to இப்போ என்ன பண்ணலாம் ordered pairsல ஃபங்க்ஷனை நம்மளால எழுத முடியும் இல்லையா for 1 the image is 1 for 2 the image is 3 for 3 the image is 5 and for 4 the image is 7 for 5 the image is 9. So நம்ம என்ன பண்ண முடியும் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ordered pairsல ரெப்ரசன்ட் பண்ணலாம் set of ordered pairsல. ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன் இந்த ordered pairsஸாக போட்டு எழுதியிருக்கேன். இப்போ அவங்க கொஸ்டின் நம்மள என்ன கேட்குறாங்க பாருங்கள் show that the function defined by f of x equal to 2x minus 1 is 1 1 but not on 2. இப்போ பாருங்கள் இதை பார்த்தாலே தெரியுது 1 1ன்னு. for each distinct input we get distinct output இல்லையா. இப்போ இன்புட் எல்லாமே வேறு வேறு நம்பர்ஸ் தான் போட்டிருக்கேன் 1 2 3 4 5ன்னு வேறு வேறு போட்டிருக்கேன். இப்போ கிடைச்சிருக்கிற அவுட்புட்டும் எப்படி இருக்கு வேறு வேறு நம்பர்ஸாக தான் கிடச்சிருக்கு. அப்போது பார்த்தாலே நமக்கு தெரியுது இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். அப்புறம் பட் நாட் ஆன் டூ. இப்போ பாருங்கள் நாட் ஆன் டூ. ஆன் டூனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ஆன் டூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்னன்னா இஃப் த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு range is equal to codomain means it is said to be an onto function. இப்போ பாருங்களேன் இதில் ரேஞ்ச் என்ன 1 3 5 7 9 இது ரேஞ்ச். இப்போ கோடொமைன் என்ன since the function is going to n itself nலேருந்து nக்கே போகுது. அப்போ கோடொமைனும் என்னதான் நேச்சுரல் நம்பர் தான் டொமைனும் நேச்சுரல் நம்பர் தான். அப்போ டொமைனும் கோடொமைனும் சேம் தான் இல்லையா. அப்போது கோடொமைனை விட ரேஞ்ச் எப்படி இருக்கும் சின்னதாக தானே இருக்கும் கம்மியாக தானே இருக்கும் எல்லா எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்காது இல்லையா. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் இல்லை ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியரா. இப்போ இதை மட்டும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டொமைன் கோடொமைன் எழுதிட்டோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நான் இப்போ ஃபஸ்ட்டு டொமைன் எழுதுகிறேன் பாருங்கள். வாட் இஸ் டொமைன் ஹியர்? டொமைன் என்னது 1 2 3 4 எக்ஸெட்ரா இதுதான் டொமைன் இல்லையா. கோடொமைன் என்ன கோடொமைன் இஸ் வாட் கோடொமைனும் நேச்சுரல் நம்பர்ஸே தான். அப்போ 1 2 3 4 எக்ஸெட்ரா திஸ் இஸ் கோடொமைன். இப்போ ரேஞ்ச் எழுதுங்க. இப்போ ரேஞ்சுனா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சதோ அதுதான் ரேஞ்ச். அப்போது 1 3 5 7 9. இப்போ ப்ராபப்ளி நமக்கு எல்லாமே என்ன நம்பர்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு பாருங்கள் 1 3 5 7 9ல என்ன நம்பரு ஆட் நம்பர்ஸ் மட்டுமே கிடைச்சிருக்கு. அப்போ ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கல இல்லையா. அப்போ பாருங்கள் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் கிடையாது. அப்போது தேர்ஃபோர் இட் இஸ் 1 1 but not on to function. இப்போ அவங்க கேட்டதை நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூஃப் பண்ணிட்டோமா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி போட்டதுனால நமக்கு வந்து இது எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா. இப்போ பாருங்கள் நான் கொஷின் நம்பர் 5 and 6 ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம இந்த மாடல்ஸை நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதனால் ரெண்டு கொஷினும் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் n tends to n defined by f of m equal to m square plus m plus 3 is 1 1 function. ஸோ இது ஈஸி தான். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா லாஸ்ட் சம் நம்ம இப்போ போட்டோம் 4th சம் போட்டோமே அதே மாடல் தான் ஒரு சேஞ்சும் கிடையாது. நீங்களே ஈஸியாக என்ன பண்ண முடியும் போட முடியும். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா ஓகேவா. இப்போ நான் given that மட்டும் எழுதியிருக்கேன் பாருங்கள். given that f such that n tends to n and f of m equal to what m square plus m plus 3. இப்போ நம்ம வந்து வழக்கமாக நம்ம என்னவே பார்த்து பழகிடுச்சு நமக்கு. எக்ஸ்லேயே பார்த்து பழகிடுச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க எம்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த அன்னோன் வந்து எக்ஸுக்கு பதிலாக எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அப்போ இங்கே எம்மில் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் அவ்வளோதான். அப்போ நேச்சுரல் நம்பருங்கிறதுனால நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் வாட் 1 2 3 எக்ஸெட்ரா இல்லையா. அப்போ n ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம எப்படி எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி என்ன பண்ணிக்கணும் எம்முக்கு நம்ம என்ன பண்ணோம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டிஸ்டிங்க்டாக ஒரு எலமெண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா என்னோட கூடவே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன வருது ஆன்சர்னு எனக்கு சொல்கிறீங்களா? போடலாமா? பாருங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சிட்டிங்களா? நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்காக. இப்போ இப்படி தான் ஆன்சர் வரணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்க given that போட்டு ஆல்ரெடி எழுதிட்டு இருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் mக்கு 1 போட்டோம்னா 5 கிடைக்கும், 2 போட்டோம்னா 9, 3 போட்டோம்னா 14 and 4க்கு 21 வரும். So I have written this function as ordered pair form 1,5, 2,9 and 3,14, 4,21. In this form I have written this function. Here all the elements in the set, first set, possess one unique and distinct image in the second set. அப்போ first setல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணினே வந்தோம்னா நமக்கு யூனிக்காக ஒரு இங்கே இமேஜ் கிடைக்கும். அப்போது அதை பார்த்தோம்னா அது டிஸ்டிங்க்ட் இமேஜாக இருக்குது. therefore it is 1 function. ஸோ இப்போ கிளியராக நமக்கு தெரிஞ்சிடுச்சுல எப்படி போடணுன்றது. ஓகே, now sixth sum பாருங்க. sixth sum a equal to 1, 2, 3, 4, b equal to n. Let f such that a tends to b be defined by f of x equal to what? X cube. Find the range, identify the type of the function அப்படி கேட்டிருக்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் கூட பேரலாக என்னோட கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு வாங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கும் என்ன ஆகும், ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நம்ம சிக்ஸ்த்து சம்மை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சிக்ஸ்த்து சம்மு ஆல்ரெடி என்ன இருக்குது கொஷினில் பாருங்கள். let a equal to 1, 2, 3, 4, b equal to n and f such that a tends to b, f of x equal to x cube கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ find range and என்னது ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுதான் ஆல்ரெடி நான் கொஷின் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டேன், இன்னொரு டைம் இப்போ உங்களுக்காக அகெயின் ரீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கூட சேர்ந்து. இப்போ பாருங்கள், given that என்ன பண்ணியிருக்கோம், a equal to 1, 2, 3, 4 எழுதியாச்சு. அப்புறமா கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக எழுதிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் f such that a tends to b f of x equal to x cubeன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸோருக்கு ஒரு வேல்யூவாக ஏவோட ஏல செட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கேன், f of xல சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதே ஆன்சர் வந்துதா? கண்டிப்பாக வந்திருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இந்த ஆன்சர் வராமல் உங்களுக்கு வேறு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். இப்போ கியூப் மீன்ஸ் வாட், ஒரு நம்பரை 3 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணோம், அதுதான் கியூப். இப்போ இந்த எனக்கு 8 எப்படி கிடச்சிது அப்படின்னா 2 கியூப் மீன்ஸ் வாட், 2 × 2 × 2. ஓகே, 2 2s are 4, 4 2s are 8. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட போகிறீங்க. 2 × 3 6ன்னு எழுதிட போகிறீங்க. திஸ் ஒன் இஸ் ராங். ஓகே, அப்படி எழுதக்கூடாது. கியூப்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். மிஸ் பண்ணியிருந்தா இங்கே தான் மிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் எஃப். இப்போ இந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் எனக்கு இங்கே பேரலாக வந்துருச்சு இல்லையா, வேல்யூஸு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்ட பிறகு. அப்போ அதுதான் நமக்கு ரேஞ்சு. இது இன்புட்டு, இதுதான் அவுட்புட். அவுட்புட் தான் ரேஞ்ச் இல்லையா, ரேஞ்சு இமேஜ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம், 1, 8, 27, 64 இதுதான் ஃபங்க்ஷன் எஃபோட ரேஞ்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் தி ஃபங்க்ஷன். நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை ஆர்டர் பேர் ஃபார்ம்ஸில் எழுதலாம் இல்லையா. அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடைச்சது இல்லையா. அப்போ ஃபார் 2 8, ஃபார் 3 27 அண்ட் ஃபார் 4 64. இப்போ பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது, ஒவ்வொரு இன்புட்க்கும் டிஸ்டிங்க்டாக ஒரு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லலாம், நம்ம என்னன்னு சொல்லலாம், 1 1 ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது. அகெயின் பி வந்து என்ன நம்பரு, நேச்சுரல் நம்பரு நம்ம சொல்கிறதுனால இதை ஃபங்க்ஷன் 1 1 ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் என்ன ஃபங்க்ஷனு, ஆன் டூ ஃபங்க்ஷனும் கூட. ஏன் ஆன் டூனா ரேஞ்சும் கோடோமைனும் எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது இல்லையா. அப்போ அதனால் இது என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் ஆல்சோ ஆன் டூன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஆன் டூ. 1 1 ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் இது ஆன் டூ ஃபங்க்ஷனும் கூட. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? அப்போ 6 சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, கொஷின் நம்பர் 7 இருக்குது இல்லையா, அந்த 7th ஒன்னை நீங்களாக என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டாக வருதான்னு புக் பேக்கில் இருக்கும் ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அது வந்து உங்களுக்கு நான் ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, வித் திஸ் we come to end this video session today. இப்போ இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா சம்ஸும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஃபங்க்ஷன்ஸோட டைப்போட டெஃபினேஷன்ஸ்லாம் லாஸ்ட் கான்செப்ட்ஸ்லேயே நான் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கோ பேக் டு திஸ் கான்செப்ட்ஸ் வீடியோ. அந்த கான்செப்ட்ஸ் வீடியோவை பாருங்கள், டவுட்ஸ் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் இதை சம்ஸை பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செஷனில் என்ன பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.